ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதத்தில் இருந்து என்னுடைய எக்ஸ்பென்சஸ் நான் ரைட் பண்ணுற விதத்தை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் ஏன் சேஞ்ச் பண்ணேன், நான் எப்படியெல்லாம் அதில் ரீசன் என்ன மாதிரி ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்போவுமே மாதம் முதல் சேல்ரி வந்த உடனே ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கிற ஹேபிட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த 2024க்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இதே ஓல்டு டைரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுடைய தீமே மணி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நியூ டைரி அதுக்கான பவுச்சஸ் இதெல்லாமே வாங்குறதுல எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இது நிறைய பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு டைரி. ஸோ எனக்கு ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இதுலேயே நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இதுலேயே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம பைபிளில் ஒரு ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறமா ஒரு தீமில் பைபிள் வேர்ட்ஸ் நம்ம எப்போவுமே எடுத்து எழுதி வைப்போம். ஸோ லாஸ்ட் இயர்லேயும் நான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் இயர் இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியே இயர் எண்டில் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவாக நடந்தது. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாகவும் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வின்னிங்கில் போய் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்து எழுதி வைப்பேன். ஸோ அதே போல் தான் இந்த வருஷத்துக்கும் நான் இந்த பைபிள் வேர்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். பட்ஜெட் நம்ம போட்டுட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் எழுதுகிற காலத்துக்கு வந்துடலாம். இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் எழுதியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, நான் எப்போவுமே எப்படி எழுதுவேன் அப்படின்னா, மந்த்லி எழுதுவேன். மந்த்லி எழுதுறதுலையும் தனித்தனியாக நான் பிரிச்சுக்குவேன். நான் எப்படி பொருட்களுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் எழுதி வைப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பெட்ரோலுக்கு, சந்தைக்கு, ஸ்நாக்ஸுக்கு எவ்வளோ, நான்வெஜ் எவ்வளோ, வான்ஸுக்கு எவ்வளோ, டெய்லி எக்ஸ்பென்சஸ் நம்ம எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பெட்ரோல் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த் எண்டு நான் கால்குலேஷன் பண்ணுவேன். கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ஹையாகவும் போயிருக்கும், சம்டைம்ஸ் 100, 200ன்னு மிச்சமும் ஆகிருக்கும். ஸோ இது மந்த் எண்டில் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நம்மளுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து தான் நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணும்போது அமௌண்ட்டு நிறைய வேஸ்ட் ஆகிறத சேமிக்கிறதுக்கு முடியாமல் போயிடும். அடுத்த மாதமும் அதே ரொட்டீன் ஆகும்போது அதே ஹேபிட் தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். பட் இப்போ மாற்றி இருக்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் எல்லாமே பிரிக்காமல் டே வைஸில் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நான் பிரிச்சுருக்கேன். இதில் நான் வாரம் முழுவதும் நான் என்ன செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஸோ நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ அது இம்மீடியட்டாக நெக்ஸ்ட்டு வீக் என்னால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய 3 வாரத்துலேயும் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் ஓவராக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வீக்குக்கு ஜான்வரி 1 to 7க்கு நான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் இதில் ரிவ்யூவும் பண்ணிட்டேன். ஸோ நான் எதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூவும் பண்ணி வாரத்துக்கு நான் இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட்டு டோட்டலாக அப்படிங்கிறதையும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த அமௌண்ட்லேருந்து எக்ஸஸாக போகுது அப்படின்னா நான் வர்ற வாரத்தில் இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மந்த் எண்டு வரும்போது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கும். என்னுடைய சேவிங்ஸ் கரையாது. அதே மாதிரி என்னுடைய எக்ஸ்பென்சஸ் ஓவராக ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நான் இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீக்லியாக கால்குலேட் பண்ணி நான் எடுத்து வைக்கிறது. இல்லைன்னா எப்போவுமே மந்த்து தான் நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஓவர் ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி சேலரி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி என்வலப் கவரில் தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதத்துக்கும் ஒவ்வொரு கவர்லேயும் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தனித்தனியாக செப்பரேட் பண்ணி நம்ம பிரித்து நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நகைக்கடன் எப்படி சீக்கிரமாக நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நான் என்னுடைய ஜுவல்ஸை திருப்புறதுக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய ஒரு ஆக்டிவிட்டி தான் இது பார்த்திங்க அப்படின்னா, மத்திய கூட்டுறவு சொசைட்டியில் நான் அக்கௌண்ட் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 8 மந்த்ஸுக்கு மேலே இந்த குழுவில் இருக்கேன், ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த குழுவில் பார்த்திங்க அப்படின்னா
அப்படின்னா மாதம் மாதம் 310 ரூபா வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிட்ருக்கோம். அதே மாதிரி அதில் இருந்து நம்மளுக்கு லோன் வந்து கிடைக்கும்போது ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். சப்போஸ் எனக்கு அந்த லோன் வந்து எலிஜிபிள் ஆகுது, எனக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நான் அந்த அமௌண்ட்டை எடுத்து ஜுவல்லுக்கு வந்து நான் அப்படியே கொடுத்துட்டு திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதுவுமே ஜுவல்லுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அந்த பேங்க்லேயே வந்துட்டு இப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பர்சனலாக சேவிங் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய மாதம் சேமிப்பில் மிச்சப்படுத்தக்கூடிய சேமிப்பு பணத்தை வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து நான் போட போகிறேன். ஏன் இந்த அக்கௌண்ட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு சலான் ஃபில் பண்ணி பேங்க்கில் போய் தான் வந்துட்டு கேஷ் வந்துட்டு எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு மணி டிரான்சாக்ஷன் வந்து அடிக்கடி நடக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அது இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய் கொடுக்குற மாதிரியான சலான் ஃபில் பண்ணி கொடுத்த உடனே கேஷ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜரில் இதில் நிறைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஜாஸ்தியாகும். அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி பேங்க் போக வேண்டியதோ இல்லைன்னா இதில் சேமிக்கக்கூடிய பணங்கள் வந்து சீக்கிரமாக செலவு பண்ணுற மாதிரியோ வராது. அதனால வந்துட்டு இதை வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், எக்ஸ்ட்ரா இன்கம், சேவிங்ஸு எல்லாமே நான் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேனே, இப்போ வந்துட்டு சந்தை செலவு வந்து பார்த்திங்கன்னா வாரம் நம்ம 300 ரூபா வந்து அலோகேட் பண்ணுறோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 290 தான் ஆகிருக்கு. இப்போ வந்து இதில் 10 ரூபா மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 10 ரூபா எடுத்து அந்த சேவிங் பர்ஸில் வந்து நான் போட்டுருவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்நாக்ஸுக்கு வீக்லி வந்து 100 வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதில் 60 தான் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 40யும் எடுத்து அந்த சேவிங் பர்ஸ்லேயே போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே பெட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நான்வெஜ்க்கு எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் வர எல்லாத்தையுமே இந்த பர்ஸில் வந்து போட்டுருவேன். ஸோ அப்படி எக்ஸஸாக வர எல்லா அமௌண்ட்டும் எனக்கு இதில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதில் இருந்து மந்த்லி வந்துட்டு ஒரு 500, 1000 அந்த மாதிரி எவ்வளோ மிச்சமாகுதோ அதை கொண்டு போய் நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்துட்டு அக்கௌண்ட்டில் இருக்கிற சேவிங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஜுவல்லுக்காகவும், இதில் இருந்து சேமிப்பு வந்துட்டு இதில் நம்ம சேர்த்து வைக்கும்போது அது ஒரு பல்க் அமௌண்ட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஜுவல்லுக்கு வந்து மொத்தமாக கொண்டு போய் நம்ம கட்டிட போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பில் ஒரு 5 சிம்பிள் ட்ரிக்கில் வந்து மணி சேவிங் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எழிலுக்காக இது எடுத்து வச்சுட்ருக்கேன். 5 ருபீஸ் காயின் கலெக்ஷன். இந்த காயின் வந்து நான் எப்படி 2 மெத்தட் வந்து அதில் சொல்லியிருந்தேன். அதாவது டெய்லி 5 ருபீஸ் வந்து போடுறது, அப்படி இல்லை அப்படின்னா எப்பெல்லாம் 5 ரூபா கிடைக்குதோ அப்போல்லாம் இதில் போடுறது. ஒரு நாளைக்கு 2 காயின் கிடச்சா, 3 காயின் கிடச்சா, எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் போடுறது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் எப்பெல்லாம் என்கிட்ட 5 ருபீஸ் காயின் கிடைக்குதோ அப்போல்லாம் இதில் போடுற மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு தனியான ஒரு சேவிங்கு. அது போக நம்மக்கிட்ட வந்துட்டு கடைக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது சேஞ்சஸ் வந்து சில்லற காசஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இது நம்ம ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு மெத்தட். பட் நான் என்னென்னா உண்டியலில் இருந்து இதுக்கு வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து பண்ணுறது மூலிமா எனக்கு எப்போவாவது பால் பேக்கெட் இந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா தேவைப்படும் போது இதை எடுத்துக்குவேன். இதை வந்து ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ண மாட்டேன். ஒரு 200, 300 அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் வரும்போது மட்டும் இந்த காயின்ஸ் அப்படியே நான் கொடுத்து சேஞ்ச் வந்து நான் மாற்றிடுவேன். நான் ஆல்ரெடி இதை மாற்றிட்டு பேலன்ஸ் மட்டும்தான் இப்போ இந்த மந்தில் மட்டும்தான் நான் இதை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இது 1.5 வீக்காக வந்து இது சேவான காயின் கலெக்ஷன் தான் வந்துட்டு இது. இது போக எனக்கு வந்து சின்ன சின்ன பார்ட் டைம் ஒர்க்கில், சின்ன சின்ன ஜாப்பில் கிடைக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் தான் நான் இனிமேல் வந்து மெயின்டைன் பண்ணி என்னுடைய ஜுவல்ஸை வந்து திருப்பணும் அப்படிங்கிறதா இந்த இயர் வந்து நான் வச்சுருக்கிற டார்கெட். இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் என்னுடைய எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு நான் எழுதுகிற விதத்தில் வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மந்த் எண்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நகை அடகு வச்சதை எப்படி ஈஸியாக வந்து நம்ம திருப்பலாம் அப்படிங்கிற வீடியோவை வந்து பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள்.